கணவன் மனைவிக்கிடையேயான சண்டைக்கு மனசாட்சியே இல்லாமல் குழந்தையின் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துணிந்த கொடூர தாயின் கல் நெஞ்சத்தை யோசிக்கும் போது நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. சென்னை பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரும் கீழ்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த திவ்யா என்பவரும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர். காதல், குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணம் என மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இல்லற வாழ்க்கைக்கு சாட்சியாக 2 ஆண் குழந்தைகளும் பிறந்தது. ராம்குமார் எஸ்டி கொரியரில் வேலை செய்து வந்த நிலையில் வீட்டிலேயே இருந்து வந்த திவ்யாவுக்கு பல யோசனைகள் எட்டி பார்க்க குடும்பத்தில் பிரச்சனை வெடித்திருக்கிறது. கணவனின் செயல்களுக்கு கற்பனை காரணம் கற்பிக்க ஆரம்பித்த திவ்யாவுக்கு நாளுக்கு நாள் சந்தேகம் என்ற தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. கணவன் ராம்குமார் என்ன செய்தாலும் சந்தேக பார்வையுடன் அணுகிய திவ்யாவால் குடும்பமே நிம்மதி இழந்து தவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராம்குமார் மனைவியை விட்டு பிரிந்து பெருங்களத்தூரில் இருக்கும் தனது தாய் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். கூட இருக்கும் போது கணவன் அருமை புரியாமல் போன திவ்யா தூரமாக சென்ற பிறகு அடிக்கடி கணவனை சந்திக்க வேண்டும் என டார்ச்சர் செய்ய தொடங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி பிரிந்து பேசிக்கொள்ளாமல் இருந்தாலும் பிரச்சனைக்கு மட்டும் பஞ்சமில்லாமல் இருந்திருக்கிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான திவ்யா விபரீத முடிவை தேடியதுதான் அதிர்ச்சி. சனிக்கிழமை அன்று வீட்டில் இருந்த திவ்யா கதவை உள் தாழ்பால் போட்டுக்கொண்டு காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து மூத்த மகனான 5 வயது லக்ஷ்மண்குமார் கழுத்திலேயே குத்தியதாக கூறப்படுகிறது. கத்தி பட்டு காயத்துடன் மூத்த மகன் அலறி துடித்து கொண்டிருக்க மற்றொரு மகனான புனித்குமார் கழுத்தை அறுத்ததாக சொல்லப்படுகிறது. தாய் கழுத்தை அறுத்ததில் 1.5 வயது மகன் புனித்குமார் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்து போக திவ்யாவும் தன்னை தானே கழுத்தை அறுத்து கொண்டதாக தெரிகிறது. 2 மகன்கள், தாய் என 3 பேரும் இரத்த வெள்ளத்தில் வீட்டுக்குள் கிடக்க அந்த நேரம் பார்த்து திவ்யாவின் அத்தை வீட்டுக்கு வந்து கதவை தட்டிக்கொண்டே இருந்திருக்கிறார். அரை மயக்கத்தில் கிடந்த திவ்யா வழிந்தோடிய இரத்தத்துடன் கதவை திறக்க பதறி போன அத்தை கத்தி கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் கூடி போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். தாய் கழுத்தை அறுத்ததில் 1.5 வயது இளைய மகன் உயிரிழந்த நிலையில் மூத்த மகன் லக்ஷ்மண்குமாரும் திவ்யாவும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் திவ்யா கைப்பட எழுதிய கடிதத்தையும் காவல்துறை கைப்பற்றி உள்ளது. அதாவது விபரீத முடிவுக்கு யாரும் காரணம் இல்லை எனவும் ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கும்போது அவ்வப்போது லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டு வந்ததால் குழந்தையை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொள்ள முடிவு எடுத்ததாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் கணவனிடம் விசாரணை நடத்தி வருவதோடு சிகிச்சை முடிந்து வந்த பிறகு மனைவி திவ்யாவை கைது செய்ய திட்டமிட்டுள்ளனர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.